அடே ஒரு டிசைன் இன்ஜினியர் எதுக்குடா இதை போய் படிக்கிறீங்க? அட கடவுளே, கேட்டியாவை படிச்சா நீங்க டிசைன் இன்ஜினியர் ஆயிருவீங்களா? எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே. அடிச்சு தம்சம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே. நல்லவோ, பட் இருந்தாலும் உள்ளதை சொல்றதுதான் நம்மளுடைய வழக்கம். அதனால உள்ளதை உள்ளபடியே சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்றோம். ஏன்னா ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகிறதுக்கு கேட்டியா சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டியா படிச்சா டிசைன் இன்ஜினியர் ஆயிடலாம், ஒரு எம்என்சிக்குள்ள நம்ம பிளேஸ் ஆயிடலாம், ஸோ நிறைய சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வீடியோவோட முடிவுல இதெல்லாம் நசந்தானா, உண்மையே இதெல்லாம் நடக்குமா, இதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா இந்த கேட்டியா சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு உண்மையாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். மேஜரா இந்த கேட்டியா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமா வந்து அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து கேட்டியா சாஃப்ட்வேர் தான். ஒரு மாப்பிள கேட்டியா படிக்கிறோம், ஃபிளைட்டை டிசைன் பண்றோம் அப்படின்னு உடனே கிளம்பிடாதீங்க ஐயா, முழுதா கேளுங்க. என்னன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அதை யூஸ் பண்றாங்க. அப்போ ஏன் அதுல அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா மெயினா இந்த கேட்டியா சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டிசைன், சர்ஃபேஸ் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சர்ஃபேஸ் மாடலிங்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணி ஈஸியா நீங்க வந்து இந்த ஏரோஸ்பேஸ்ல உள்ள அந்த டிராயிங்க, ஏரோநாட்டிக்கல் உள்ள அந்த ஸ்ட்ரக்சர்ஸை நீங்க ஈஸியா உருவாக்க முடியும் இந்த கேட்டியாவை யூஸ் பண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் இது சர்ஃபேஸ் மாடலிங்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை வந்து அப்படியே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. ஓகே, அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்பொழுதும் இந்த கேட்டியா வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இன்னைக்கு இந்த கேட்டியா கூட கமர்ஷியல் லைசன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், 8 lakh அந்த ரேஞ்சில் இருக்கும். இது ஏன் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க? அப்போ இது யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 இண்டஸ்ட்ரீஸ், டயர் 2 இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வேலைக்கு போறதுக்காக நான் கேட்டியா படிக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் போய் முன்னாடி வேகமா ஓடி போய் கேட்டியாவை படிக்கிறீங்க. பட் இது எல்லாமே நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிகள்ல வேலை கிடைக்குதா, உடனே கிடைக்குமா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா 80-20 தான். எஸ், 80% கிடைக்காதுங்கய்யா, 20% கிடைக்குங்கய்யா, அவ்வளவுதாங்கய்யா. ஏன் இந்த 80-20 எப்படி நடக்குது அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டயர் 1 கம்பெனிஸ் they are expecting only experienced candidate with இந்த சாஃப்ட்வேர் நாலேஜோட. அப்போ ஒரு ஃப்ரெஷரா நம்ம வந்து இதை படிச்சு முடிச்சுட்டு சார் என்னைய வேலைக்கு எடுத்துக்கங்க சார், நான் நல்லா படம் வரைவேன் சார், பயங்கரமா வரைவேன் சார் அப்படின்னு நீங்க சொன்னாலும் so they can't take you because they need a experienced candidate. பட் 20% ஆஃப் கேண்டிடேட் சொன்ன அந்த 20%, அது 20% இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸையும் எடுப்பாங்க. பட் இதுக்கு போட்டி போறது இந்த பக்கம் 250 பேர் இருக்கான் 20 வேலைக்கு. ஸோ அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நான் சொன்ன டயர் 1 இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது 80% எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், 20% ஆஃப் கேண்டிடேட்டுக்கு ப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது நெசமா, உண்மையாவே நெசமா இல்லையா அப்படிங்கிறது உங்கள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால நீங்களுக்கும் ஆமா நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்லயும் சொல்லி வைங்க, அப்பதானே ஓகே நம்ம சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல அப்படின்னு மத்தவங்களுக்கும் புரியும் இல்லையா? அதனால நீங்க உங்க கமெண்ட்டா உங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஸோ இதுதாங்க. அப்போ நீங்க இதுல இந்த கம்பெனிஸ்க்காக வேலைக்கு போறதுக்கு தான் நான் கேட்டியா படிக்கிறேன் அப்படின்னா கேட்டியா படிச்சு சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் கேட்டியா படிச்சிட்டேன் யாரையா படிக்க சொன்னா சார், இதுக்குள்ளே ஹையஸ்ட் ஹைஃபையான சாஃப்ட்வேர் வேற லெவல்ல இருக்கும். சாஃப்ட்வேர் வேற லெவல் தான் தம்பி, படிச்சா உனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா சாரி எனக்கு தெரியாது, கேள்விக்குறிதான். ஸோ நீங்க கேட்டியா சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரெஷரா படிக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. பட் படிச்சா கேட்டியா மட்டும் வச்சு உங்களுக்கு வேலை கிடைக்கணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க, அது தவறு. அப்ப என்ன பண்றது, கதைக்கு வா அப்படின்னா ஐயா இன்னைக்கு நான் சொன்னதுதான். இப்ப அடுத்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கிரியோ இருக்கு, கிரியோ என்எக்ஸ். இப்போ வந்து கிரியோ ஆர் என்எக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்எக்ஸ் கேட் இருக்கு. என்எக்ஸ் கேட் வந்து யூனிகிராபிக்ஸ் அப்படின்னு வச்சதுக்கு முன்னாடி இப்போ என்எக்ஸ் கேட் வந்து மாத்திட்டாங்க. ஸோ இந்த யூனிகிராபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஹோம் அப்ளையன்சஸ்க்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. கிரியோ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாலிட் ஒர்க்ஸ் பரவாயில்ல எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிகாஸ் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸோ பட்ஜெட் வைஸும் கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஒரு டிசைன் இன்ஜினியரா என்டர் ஆகணும் அப்படின்னா
கேட்டியா மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டே தேடாதீங்க. பேசிக்கா இருக்கிற 2 சாஃப்ட்வேரை படிச்சுக்கோங்க. அது கூட ஆப்ஷனலா நீங்க இதெல்லாமே படிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆட்டோகேட் சாலிடோஸ் கம்பல்சரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா எய்தர் கிரியோ ஆர் கேட்டையா, ஓகேவா, அல்லது கிரியோ ஆர் என்எக்ஸ் கேட், இந்த மாதிரி ஒரு ரூட்ல நீங்க போனீங்க அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். யூ கேன் கெட் ஜாப் வெரி வெரி ஈஸி அண்ட் எஃபெக்டிவ். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி எடுத்தோடனே நான் ஒன்லி கேட்டையில மட்டும் தான் வேலைக்கு போவேன், ஒன்லி என்எக்ஸ் மட்டும் தான் வேலைக்கு போவேன். ஸோ நீங்க டிசைன் இன்ஜினியரா இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா? ஸோ டிசைன் இன்ஜினியர்னா எதுல போனா தான் என்ன, எதுல படம் வந்தா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க இப்போ சாலிடோஸ்ல தான் வேலைக்கு போறீங்க அப்படின்னா வேலைக்கு போங்க. கேட்டையா உங்களுக்கு தெரியுமா? சூப்பர். நீங்க சாலிடோஸ்ல டெய்லி என்ன டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதில் கேட்டையாவும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அதில் டச்லயே இருங்க. ஆஃப்டர் 1 or 2 years யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு கேட்டையாவோட நாலேஜ் இருக்கும். அப்படிங்கறத வச்சு ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா ஈஸியா சம்பளத்தை அள்ளி கொடுப்பாங்க. ஐயா, நீங்க கேட்ட மாதிரி டயர் 2 கம்பெனிஸ், டயர் 1 கம்பெனிஸ்க்கு அசால்ட்டா போயிடலாங்கய்யா. அப்போ உங்களுக்கு இந்த கேட்டையெல்லாம் யூஸ் ஆகுங்கய்யா. ஸோ கேட்டையா படிக்கிறீங்களா இல்லையா? ஸோ படிக்கணும்னா இதுதான் இருக்கு. ஃபீல்டுக்குள்ள இருக்கிறத உள்ளபடியே சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா இதை ஒரு ஃப்ரெஷரா நீங்க படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இது சம்பந்தமா கிளாரிஃபிகேஷன், இதை படிச்சுட்டேன் என்ன பண்றது அப்படின்னு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க டேரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். சார் நான் படிச்சுட்டு ஒரு டிசைன் இன்ஜினியர் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னா சத்தியமா பண்ணுவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய ஜாப் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிற அளவுக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செஞ்சு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஏற்பாடு பண்றோம். வேற ஏதாவது மெக்கானிக்கல் சம்பந்தமான கைடன்ஸ் அல்லது வேற எந்த மெக்கானிக்கல் ரிலேட்டடா எந்த சப்போர்ட் வேணாலும் யூ கேன் கான்டாக்ட் அஸ். மை நம்பர் இஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வாட்ஸ்அப் கூட நீங்க பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.